சிறகடிக்க ஆசை சீரியல்ல இனி எபிசோட்ல நம்ம விஜயா பார்வதியோட ஃப்ரெண்டு கிட்ட அள்ளி விட்டதை பார்த்துட்டு நம்ம பார்வதி அப்படியே ஒரு நிமிஷம் உறைஞ்சி போய் நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் விஜயா போய் பார்வதின்னு கூப்பிட்டதுக்கு அப்புறம் தான் சுய நினைவுக்கே வந்தாங்க. நீ என்ன இவ்வளவு பொய் சொல்ற, நீ எங்க சமூக சேவைலாம் பண்ணியிருக்க அப்படின்னு பார்வதி விஜயா கிட்ட கேட்கும் பொழுது, இதுக்கப்புறம் பண்ணி எடுத்துக்கலாம் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கப்புறம் நான் பண்ண போற சமூக வீடியோவெல்லாம் நீ தான் வீடியோ எடுக்கிற அப்படின்னு பார்வதி கிட்ட சொல்லி, நாளைக்கு காலையிலேயே என் வீட்டுக்கு வந்துரு அப்படின்னு வேறையா சொல்லிடுறாங்க. இங்க மறுநாள் காலையில விடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அண்ணாப்புல வேலைக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கிறாப்புல. அப்ப விஜயா இருந்துகிட்டு வந்து இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பார்வதிய வர சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்ல, அப்படியே எப்படியோ அண்ணாமலைக்கு அரசல் புரசலா லைட்டா தெரிய ஆரம்பிக்குது. இருந்தாலும் விஜயா வந்து பார்த்தீங்கன்னா, பார்வதிய எதுவும் சொல்ல விடாம தடுத்துடுறாங்க. இப்ப பார்வதியும் வந்துட்டாங்க. ஸோ நம்ம மீனாவ கூப்பிடுறாங்க நம்ம விஜயா. மீனாவ கூப்பிட்டது மட்டும் இல்லாம, "இங்க உட்காரு" அப்படின்னு சொல்றாங்க. இதுவரைக்கும் மீனாவ உட்கார வச்சு நம்ம விஜயா பேசுனதே இல்ல. இதனால எல்லாருமே அதிர்ச்சியில நின்னுகிட்டு இருக்கிறாங்க. பக்கத்திலேயே நம்ம முத்து, ரவி, ஸ்ருதி இவங்களும் நின்றுட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல மனோஜும், ரோகிணியும் அங்க வந்துடுறாங்க. நம்ம மீனா உட்காராம அப்படியே அதிர்ச்சியிலே இருக்கும் பொழுது நம்ம விஜயாவே ஏந்திரிச்சு போய் மீனாவை உட்கார வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் தன்னோட ரூமில் போயிட்டு ஒரு புது புடவை, அதுக்கப்புறம் ஒரு பேக்கு ஃபுல்லாக ஒரு கட்டைப்பை ஃபுல்லாக புடவையாக எடுத்துகிட்டு வந்து, இதெல்லாம் உனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணு அப்படின்னு கொஞ்ச ஆரம்பிச்சிடுறாங்க. விஜயா இந்த ஆண்டை கொஞ்சிக்கிட்டு இருக்கும் பொழுது இந்த பக்கம் பார்வதி ஆண்டி வீடியோ எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இதை யாருமே பார்க்கலையா, எதுக்காக பார்வதி ஆண்டி வீடியோ எடுக்கிறாங்க அப்படின்னு கூட யாரும் கொஸ்டின் பண்ணவே இல்லை. இப்படி எல்லா புடவையும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தன்னோட பழைய புடவையெல்லாம் கொடுத்து, இதெல்லாம் உன்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுத்துரு மீனா, இது எல்லாமே குவாலிட்டியான புடவை, ரொம்ப விலை உயர்ந்தது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. கொஞ்ச நேரத்தில் வீடியோ எடுத்து முடிச்சதுக்கப்புறம் டக்குன்னு அந்த புடவையெல்லாம் பிடுங்கிக்கிட்டு, இதெல்லாம் போய் என் ரூமில் கொடுத்து வச்சிரு அப்படின்னு சொல்லி மீனாவை மறுபடியும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ மீனாவுக்கு ஒன்றுமே புரியவே இல்லை. இது முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்படியே கிறிஸுக்கிட்ட போயிட்டு அப்படியே கிறிஸு கண்ணு அப்படின்னு கொஞ்சம் ஆரம்பிச்சிடுறாங்க. கிறிஸு, நான் உனக்கு டான்ஸ் எல்லாம் கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்னு அங்கே கிறிஸுக்கு டான்ஸ் கற்றுக் கொடுக்குறாங்க. இதையும் வீடியோ எடுக்கிறாங்க. வீடியோ எடுத்து முடிச்சதுக்கப்புறம் யார்ரா பாட்டி அப்படின்னு சொல்லி கிறிஸை திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. இங்கே இவங்களுக்கெல்லாம் ஒன்றுமே புரியல. பார்வதி ஆண்டி வீடியோ எடுக்கிறாங்க, அது யான்னு கூட கேள்வியே கேட்கவே இல்லை. அவங்களுக்கும் தெரியாது இல்லையா, இந்த வீடியோவெல்லாம் எடுத்து அனுப்பி டாக்டர் பட்டம் விஜயா வாங்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாவே சிரிப்பாக தான் வருது. இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இங்கே நம்ம போலீஸ்காரர் டிராஃபிக் போலீஸ்காரரோட அம்மா வராங்க. ஸோ அவங்க எதுக்காக வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீதாவுக்கு தாலி பிரித்து கோக்குற ஃபங்க்ஷன் வச்சுக்கலாம் அப்படின்னு கேட்க வந்திருக்கிறாங்க. அதுவும் தன்னோட வீட்லேயே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டு சைட்லேருந்து யார் யார் வருவாங்க, என்னென்னலாம் ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த விஷயம் மீனாவுக்கும் தெரிய வருது. ஸோ மீனா வந்து என்ன செய்ய போகிறாங்க நாளைக்கு அப்படிங்கிறது தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாம்.